திருப்பாடல்கள் 23ஆம் அதிகாரம். ஆண்டவரே நம் ஆயர். திருப்பாடல்கள் 23ஆம் அதிகாரம் 1 முதல் 6ஆம் இறை வார்த்தை வரை. ஆண்டவரே என் ஆயர், எனக்கேதும் குறையில்லை. பசும்புல் வெளி மீது என்னை அவர் இளைப்பாற செய்வார். அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்து செல்வார். அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார். தம் பெயருக்கேற்ப என்னை நீதி வழி நடத்திடுவார். மேலும் சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும், சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும், நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கும் அஞ்சிடேன். உம் கோலும் நெடுங்கழியும் என்னை தேற்றும். என்னுடைய எதிரிகளின் கண் முன்னே எனக்கு ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றீர். என் தலையில் நறுமண தைலம் பூசுகின்றீர். எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. உண்மையாகவே என் வாழ்நாள் எல்லாம் உம் அருள் நலமும் பேரன்பும் என்னை புடை சூழ்ந்து வரும். நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. ஆண்டவராகிய இயேசு நம்மை பாதுகாக்கும் இறைவனாய் நமக்கு இருக்கின்றார். ஒரு ஆடு மேய்ப்பவர் எப்படி தன்னுடைய ஆடுகளை எங்கும் செல்லாமல் கூடவே இருந்து பாதுகாக்கின்றாரோ, அதே போலதாங்க நம்மளுடைய ஆண்டவரும் நம்மை பாதுகாக்கின்றார். நம் துன்ப நேரங்களில் நம்ம கூட இருக்கின்றார். நாம் அழும்போதும் அவரும் அழுகின்றார். ஆனால் அதை நாம் பார்க்க முடியாது. ஆனால் நாம் அழுவதை அவர் பார்க்கின்றார். நம்முடைய துன்பங்களிலிருந்து மீட்டெடுக்கின்றார். நமக்கு தேவையான அனைத்தையும் அவர் தருகின்றார். ஆகவே நாம் எதற்கும் கலங்காமல் இருக்க நம் ஆண்டவராகிய இயேசுவை நோக்கி மன்றாடுவோம். நம்ம வாழ்க்கையில சோர்ந்து போன நேரங்கள்லாம் நம்மை அரவணைக்கின்றார், ஆறுதல் தருகின்றார். சில நேரங்களில் நம்மை அமைதியான சூழ்நிலைக்கு கூட கொண்டு போய் சேர்க்கின்றார். அதை தான் இந்த சங்கீதக்காரர் நமக்கு ரொம்ப அழகாக சொல்கின்றார். அவருடைய வார்த்தைக்கு நாம் மதிப்பு தந்தால் நிச்சயம் நமக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும், ஒரு மன அமைதி கிடைக்கும். அவரோட வார்த்தை அவ்வளவு வல்லமையான ஒரு வார்த்தை. நேர்மையான வழியில் நாம நடந்தோம்னா, அவர் கட்டளைக்கு கீழ்ப்படிந்தால் நிச்சயம் அவர் நன்மையாய் நிரப்புவார். நன்மையாய் நிரப்பக்கூடிய இறைவன் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே. சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நாம் நடந்த நேர்ந்தாலும், சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நாம் நடந்த நேர்ந்தாலும் ஒரு தீங்கும் நம்மை அணுக விடமாட்டார். நம் ஆண்டவர் நம்மை தூக்கி அரவணைப்பார். நம்முடைய வாழ்க்கை எப்படி போகுமோ, நாம் எப்படி சாவோம், நமக்கு எப்படிப்பட்ட சாவு வரும், இப்படியெல்லாம் அஞ்சி வாழ்வோர் மத்தியில் இறைவன் நம் ஆண்டவராகிய இயேசு சொல்கிறாங்க, சாவில் கூட நான் உங்களை கைவிட மாட்டேன். நீங்கள் என்ன மாதிரி துன்பத்தில், என்ன மாதிரி நோயில் நீங்கள் இருந்தாலும் நான் உன்னோட இருந்து உன்னை பாதுகாப்பேன். எந்த தீமையும் உன்னை நான் நெருங்க விட மாட்டேன். நமக்கு தைரியமும் பாதுகாப்பும் தர நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. உன்னோட எதிரிங்க முன்னாடி ஆண்டவர் உன்னை தலை நிமிர்த்த செய்வார். நாம் சில நேரங்களில் ஏதோ ஒரு சூழ்நிலையில் தலை குனிவாய் இருந்திருப்போம். ஆனால் அவங்கெல்லாம் பார்த்து நம்மளை சிரிக்காத அளவுக்கு ஆண்டவர் நம்மை உயர்த்துவார். உங்களுக்கு நம்பிக்கையும் விசுவாசமும் இருந்தால் ஆண்டவர் நிச்சயம் அவர் சொன்னவற்றை செய்வார். அவர் சொல்வதை செய்கின்ற இறைவன். ஒருபோதும் எந்த நிமிடங்களிலும் எந்த நேரங்களிலும் உன்னை ஒரு நாளும் கைவிடாத நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்புங்கள். ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னோட எதிரிங்க முன்னாடி கூட நான் உன்னை தலை குனிய விட மாட்டேன்.
உன்னை அவங்க பார்த்து கேலி கிண்டல் செய்யலாம், ஆனால் ஒரு நாளும் நான் அவர்கள் முன்னாடி உன்னை தலை குனிய விட மாட்டேன். உன்னோட நான் இருக்கேன், நான் உன்னை அன்பு செஞ்சுட்டு தான் இருக்கேன். உன் வாழ்க்கையை நிறைவானதாக நான் மாற்றுவேன். ஏன்னா நான் உன்னை அன்பு செய்கிறேன். அப்படின்னா நீ என்ன அன்பு செய்தியா அப்படின்னு ஆண்டவர் நம்ம கேட்கின்றார். நாம் எந்த அளவுக்கு ஆண்டவரை அன்பு செய்கின்றோம், அவருடைய வார்த்தையை எவ்வளவு கீழ்ப்படிந்து கேட்கின்றோம். எப்பொழுதும் நம்மை பாதுகாத்து கொண்டுதான் இருக்கின்றார் நம் ஆண்டவர். ஆகவே அவர் அன்பு செய்து வாழ்கின்றார் நம்மை என்று நாம் நம்ப வேண்டும். ஒவ்வொருவரும் நம்பினால் ஆண்டவருடைய மகிமையை நாம் காணலாம். ஆகவே நம்முடைய துன்பங்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக மாறும். நம் ஆண்டவர் அதை மாற்றுவார், நம்மை அன்பு செய்கின்றார். இறைவன் ஆசீர் என்றும் உங்களோடு இருப்பதாக. Thanks for watching. God bless you to all. Please like, share and comment.